ஜூன் 1ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 2.0 அரசாங்கத்தில் அமித்ஷாவை ஹோம் மினிஸ்டராக பதவியேற்க வைத்தார்கள். பதவியேற்ற நாள்ல இருந்து கரெக்டா 2வது மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டது பார்லிமெண்டில். இந்த ரெசல்யூஷன் ஆர்டிகல் 370 கொண்டு வருவதற்காக. ஆர்டிகல் 370 எப்பவுமே பிஜேபியின் மேனிபெஸ்டோவில் இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வாஜ்பாயும் கை வைக்கவில்லை, அத்வானியும் கை வைக்கவில்லை, யாருமே அதை தொடக்கூடவில்லை. அதற்கான காரணம் அங்கிருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் கூறும்படி ஆர்டிகல் 370 உங்களால் நீக்கக்கூட முடியாது, தொடக்கூட முடியாது. ஆனால் இந்த முறை இவர்களிடம் மெஜாரிட்டி இருந்தது, 303 எம்பிக்களுடைய அந்த மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டியை பயன்படுத்தி அமித்ஷா இந்த திட்டத்தை பிளான் செய்து விட்டார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து நீக்கப்பட்டது. ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனை 3 யூனியன் டெரிட்டரியாக மாற்றினார்கள், லே லத்தாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவில் கலவரங்கள் வெடித்திருக்கும். ஆனால் அமித்ஷா, பிஜேபி முன்கூட்டியே ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளானை போட்டு வைத்திருந்தார்கள்.